ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா உர்ச்சின். இந்த திரைப்படம் வெளிநாடு 2025. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டன் நாடு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் ரைட்டர் ரெண்டாவது சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரிஸ் டிக்கின்சன். இந்த திரைப்படத்தில் ஃப்ராங்க் டிலானி மைக்கா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆரிஸ் டிக்கின்சன் ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, உர்ச்சின் என்ன மாதிரி கதைகள்னு பார்ப்பாங்க. இந்த கதைகள் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில். பிரிட்டனில் நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ரோட்டில் வந்து மயங்கி விழுந்து கிடக்கிற எத்தனை நபர்கள் பார்த்துருக்கோம் நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணும்போது. அந்த மாதிரி ஹோம்லெஸ், வீடு இல்லாத, எதை பற்றியுமே இது இல்லாத ஒரு ஹோம்லெஸ் கேரக்டர் தான் இந்த மைக். அவனுக்கு வீடு கிடையாது. அதே சமயம் வந்து அவனுக்கு பெருசாக உணவு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அவன் பாட்னு இருக்கிற ஒரு ரோமிங்காக சுற்றிக்கிட்டு ட்ரக் அடிக்ட் வேற, போதாக்குறைக்கு அடிக்டட் உள்ள ஆள். ஸோ இவனுக்குன்றது பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பித்து இவனோட வாழ்க்கையை உள்ளே போகும்போது, ச்சே நம்ம என்னடா அது இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறானே அப்படின்ற உணர்வை வந்து இந்த படம் ஆரம்பத்தை வந்து ஏற்படுத்தும். இந்த கதைக்களம் அப்படி ஆரம்பித்து அந்த கேரக்டருக்குள்ள நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. போகும்பொழுது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்சிடென்ட், டேய் என்னடா நீ பண்ணுற அப்படின்ற ஒரு வியப்பை வந்து நமக்கு ஏற்படுத்தும். அந்த ஒரு இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனை வந்து ஜெயிலுக்குள்ளே தள்ளுது. அவனை ஜெயிலுக்குள்ளே தள்ளின அப்புறமா அந்த பிரிசனுக்குள்ளே போன அப்புறமா கிட்டத்தட்ட பிரிசன்ற தாண்டி பிரிசன் உள்ள போகிறான். ஒரு மறுவாழ்வு, ஒரு ரிடம்ஷன், அவனை மீட் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அந்த வாய்ப்பு உண்மையாகவே அவன் நினைக்கிற மாதிரி மீண்டு வரத்துக்கான வாய்ப்பாக அமைஞ்சுதா, இல்லை அது இன்னும் அவனை உள்ள புதகுள்ள தள்ளுச்சா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிற படம் தான் இந்த உர்ச்சின். உர்ச்சின் பொறுத்தவரைக்கும் உர்ச்சினோட டேரக்டர் ஃபர்ஸ்ட் நான் பேசுவேன், ஆரிஸ் டிக்கின்சன். ஆரிஸ் டிக்கின்சன் வந்து இஸ் அன் ஆக்டர் பேசிக்கலி. இதனோட முதல் படம். அவரோட வெரி குட் பெர்ஃபார்மர். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸ்கிராப்பர்னு ஒரு படம். ஐ திங்க் ஸ்கிராப்பர், ஐ திங்க் ஸோ. அது வந்து ஒரு யூகே ஃபிலிம். அந்த அந்த படம் பற்றி இப்போ ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அண்ட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் பேசியிருந்தேன். அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூட் ஃபிலிம் அப்படின்னும் போது ஆக்சுவலி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப வந்து ஒரு ஒரு கை தேர்ந்த ஒரு இயக்குனர் ஒரு இந்த கதையை சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. பிகாஸ் இட்ஸ் மோர் தென் அ ட்ராமா, இட்ஸ் சைக்காலஜிக்கல் ட்ராமா மூவி. அந்த கேரக்டர் என்ன நினைக்குது, அந்த கேரக்டரோட மனசுல என்ன ஓடுது, அந்த கேரக்டர் எப்படிப்பட்டதா இருக்க போகுது, எப்படிப்பட்ட இருக்குது போன்ற பல கேள்விகளுக்கு அந்த அந்த டைரக்ஷன் மூலியம் மிக முக்கியமா நீங்க யூகிக்க முடியாது. இந்த கேரக்டர் எப்ப என்ன பண்ணும்னு. அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து செக்க சாரி அ திரைக்கதையில கொண்டு வந்தது வந்து பெருசா பார்க்குறேன். அதுவும் முதல் திரைப்படத்திலேயே. இது நார்மல் ஒரு சைக்காலஜிக்கல் டிராமாவெல்லாம் இருக்காதுங்க. இது வந்து சைக்காலஜிக்கல் டிராமா. அண்ட் இன்னொரு சைட்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ரியலிஸ்ட்டுக்குள்ளேயும் இந்த படம் போகும். ஸோ இட்ஸ் இட்ஸ் இது என்டையர்வே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர், அதுவும் ஹாரிஸ் டிக்கன்சன் மாரி ஒரு ஆக்டர் வந்து என்ன பண்ணிட போறார்ன்னு நெனைக்கும்போது, நான் வேற ஆக்டிங்ன்றது வேற, டைரக்ஷன் வேற அப்படின்றது நான் நான் கதை சொல்லும் விதம் வேற, நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வேறன்றது அந்த இடத்துல ஒரு கதைய நகர்த்தி கொண்டு போகும்போது நமக்கு உண்மையாவே ஆச்சரியமா ஏற்படுது. ஆச்சரியம் மாரி ஏற்படுது. உண்மையா கிரெடிட் டூ த டைரக்டர். இந்த படம் வந்து நீங்க பார்க்கிற பொழுது, இது குழப்பத்துக்கு ஒண்ணுமே இல்ல. இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன். அந்த கேரக்டர் வந்து உணர்வுகள் தான். மிக முக்கியமா அது வந்து சர்ரியலிசத்தாவும், மிக முக்கியமா மியூசிக்ல கடத்தப்பட்ட இடங்கள்லாம் வந்து பிரமாதமா இருந்தது. இது இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். படத்துல மேக்ஸிமம் மியூசிக் வந்து ஒண்ணுமே இருக்காது. சடனா பூம் ஆகும் மியூசிக். அந்த பூம் ஆவுற இடம் எல்லாமே அந்த கேரக்டரோட உணர்தல் தான். இந்த கேரக்டர் எப்படி தன்ன வந்து நினைக்குது, அந்த இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாரி தன்னை இது பண்ணுது அப்படின்ற பாயிண்ட்ல தான் அந்த மியூசிக் வந்திருக்கும். அதுலயுமே டைரக்டர் அந்த மியூசிக்க அழகா மியூசிக் டைரக்டர் பயன்படுத்தி அந்த மியூசிக்க போட்ட விதம் வந்து பாராட்டக்கூடியதா நான் பார்க்குறேன். இந்த படம் ஒருத்தன் வந்து ஒரு ஒரு இதுலருந்து மாற்றி மீண்டு வந்துருவான், மீட்டு எடுத்துருவான் அப்படின்னு நினைக்கும்போது, அவனால முதல்ல மீட்டு எழ முடியுமா? அவனால மீள முடியுமா? அவனுக்கு மீளறதுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும், அதுலருந்து அவன் உண்மையாவே மீள்றதுக்கான வாய்ப்ப அவன் பயன்படுத்திக்கிறானா? இல்ல ஒருவேளை இந்த சமூகம் வந்து அவன் மீளவே கூடாதுன்னு நினைக்குதா? இல்ல அதனால சுத்தி நடக்கிறது எல்லாமே அப்படி இருக்குதா? அவன அப்படியே பாக்குதா? போன்ற வேறு கேள்விகள வந்து இந்த படத்துல நமக்கு ஏற்படுத்தும் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு. ஒண்ணு சிம்பத்தி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்கலாம் அவன் மேல. ஆர் எல்ஸ் வந்து இல்ல இவன் உண்மையாவே சரியில்லடா இவன் அப்படின்ற உணர்வும் வரும். இது வந்து 2 வே ப்ராசஸ். இந்த 2 வேவ வந்து இந்த திரைக்கதைக்குள்ள கொண்டு வரார் டைரக்டர். இத நீங்க வந்து இத புரிதலோட இந்த படம் முடியும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இத வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கிறதுன்னு நம்மகிட்ட விட்டுர்றாரு. நீ எப்படி வேணா பார்த்துக்கோ. நீ இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதுதான் சொன்னேன். இந்த 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 இத மாரி ஒரு கை தேர்ந்த ஓப்பன் ஒரு விஷயத்த வந்து பண்றது வந்து ஃபர்ஸ்ட்லயுமே பண்றது பெரிய விஷயம். நீங்க படம் பார்க்கும்போதுமே அது உங்களுக்கு உணர்வு ஏற்படும். இத நான் ஓப்பன் எண்டிங்கா தான் நான் சொல்ல முடியும்.
நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஐய்யயோ! அவன் பாவம்ன்னு நெனச்சுக்கலாம். இல்ல, "டேய் என்னடா பண்ற நீ? இது கூட மீண்டெழுந்து வர முடியாதா உன்னால? ஏன்டா நீ இப்படி?" அப்படின்ற உணர்வும் எடுத்துக்கலாம். பட் என்னோட சாய்ஸ்ன்றது நான் செகண்ட் இதுல தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படிதான் இந்த படத்த நான் ரிசீவ் பண்றேன். நீ என்னதான் உனக்கு வாய்ப்புகள் இருந்தும் அத நீ சரியா பயன்படுத்தல. நீ வந்து உண்மையாவே மறுபடியும் அந்த ஒரு ஒரு சுழலுக்குள்ள போக தான் விரும்புற அப்படின்ற ஒரு பாயிண்ட்டா தான் நான் இந்த படத்த வந்து புரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலா இந்த படத்தில் நடிச்ச நடிகர் ஃபிராங்க் டிலானி. என்ன பெர்ஃபார்மன்ஸ்ங்க. நீங்க உண்மையாவே அந்த கேரக்டர் பார்க்கும்போது, நம்ம ரோட்ல இந்த மாரி நம்ம நெறைய பேர மீட் பண்ணுவோம். இந்த கேரக்டர் பார்க்கும்போது, உண்மையாவே அந்த மாரி கேரக்டர் தான். அங்கருந்தே யாரோ கூட்டிட்டு வந்து நடிக்க வச்ச மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ். அ அட் த சேம் டைம் வந்து ரொம்ப எங்கேயுமே அழட்டிக்காம, கொள்ளாம, ஓவர் டூ பண்ணாம, ரொம்ப சட்டிலா அந்த கேரக்டர, அந்த கேரக்டராவே வாழ்ந்த மாரி தான் எனக்கு ஒரு ஃபீல். அத ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு ஃபிராங்க் டிலானி. ஹி இஸ் த பில்லர் ஆஃப் த ஃபிலிம்ங்க. இந்த படத்தின் ஆகப்பெரும் பில்லர் வந்து ஃபிராங்க் டிலானி தான். அட்டகாசமான நடிப்பு. ஆனா பார்க்க அப்படி தெரியாது. ஆனா, அதான் வாழ்றா மாரி தான் தெரியும். உங்களுக்கு அது 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 ஒரு இதுவாவே தெரியாது. எப்பா என்ன நடிப்புப்பாலாம் உங்களால சொல்ல முடியாது. படம் முடிஞ்ச அப்புறம் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது தெரியும். இந்த படத்த தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறதே அவரு தான்னு சொல்லிட்டு. தட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஃபிராங்க் டிலானி. ஹேட்ஸ் ஆஃப் டூ ஹிம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில இந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அன்சர்டைன் ரிகார்ட் பிரிவுல பிப்ரசி பிரைஸ் வின் பண்ணியிருக்குங்க. அதே மாரி பெஸ்ட் ஆக்டர் ஃபிராங்க் டிலானி பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதே போல அந்த படம் அன்சர்டைன் ரிகார்டுக்கும் நாமினேட் ஆயிருக்கு பெஸ்ட் ஃபிலிமா. அதே மாரி கோல்டன் கேமரா பெஸ்ட் டெபியூட்டுக்கும் ஆரன் டிக்கின்சன் நாமினேட் பண்ணப்பட்டிருக்காருங்க. டெஃபினட்டா நீங்க ஒர்ச்சின் படம் பாருங்க. ஒரு நாள் படத்த பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் இந்த உலக சினிமாவுடையோ, ரீஜனல் சினிமாவுடையோ, இல்ல ஷார்ட் ஃபிலிம்லயோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.